அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிபி குயின்ஸ் கிச்சன். வாங்கி இன்றைக்கி நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்னென்னு பார்த்துடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து கேரட் தோசை ஊற்றிருக்கேன். எப்போ வந்து நார்மலாக நம்ம ப்ளைன் தோசை ஊற்றி கொடுக்கறத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குட்டீஸும் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஆரஞ்சு கலரில் தோசை இருக்கனால வந்து சட்னியும் ஆரஞ்சு கலர்லேயே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ஆரஞ்சு சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் தக்காளி சட்னி அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்காக வந்து சுட சுட சாதம் வச்சுட்டு ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சுருந்தேன். அது கூடவே வந்து குட்டீஸ் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரே வெரைட்டி ரைஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக வந்து கொஞ்சமாக புதினா சாதம் பட்டாணிலாம் போட்டு வச்சுருந்தேன். அது கூட தொட்டுக்கிறதுக்காக வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக அதையும் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் மதியத்துக்காக வந்து தயிர் பெற போட்டுட்டு எங்களுக்காக வந்து கொஞ்சமாக சாம்பார் வந்து சுண்டைப்பருப்பு வச்சுருந்தேன். எப்போவுமே சாம்பார் வந்து நல்லா மண்சட்டியில் வச்சு முன்னாடி நாளே வச்சுட்டு அதை வந்து மண்சட்டியில் வச்சு சூடு பண்ணி வச்சோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஊரில் எல்லாம் வந்து மண்சட்டியில் வைப்பாங்க. நான் வந்து மறந்துட்டேன் மண்சட்டியில் ஊற்றி வைக்கிறதுக்கு. நான் வந்து அன்றைக்கே காலி ஆகிடும்னு நினச்சிட்டேன். ஆனால் கொஞ்சம் மீதியானனால வந்து நாங்கள் அடுத்த நாள் வந்து அந்த குழம்பை வந்து வச்சுட்டோம். அதுக்கப்புறமா ரசம் குட்டிஸோட ஸ்நாக்ஸுக்காக வந்து பப்பாயா கட் பண்ணி போட போகிறேன்.